ஒரு காலத்துல உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது. ஏனென்றால் உழைப்பினால மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது. பிற்காலத்துலதான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலையில் செய்கிற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு. ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். ஏனென்றால் அந்த மாதிரி சமயத்துல நாம் செயற்கையாகவே உடல் இயக்கத்துக்கு, உழைப்புக்கு பதிலாக உடல் இயக்கத்துக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ், எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க. இது ஓரளவுல மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்து காட்டுது. அத இப்போ எல்லாருக்கும் அதே நடனமோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளோ கொடுத்தா நல்லதுதான். அது முடியுதான்னு பாருங்க, முடியல. அதனால உடற்பயிற்சி என்பது சரியான முறையில தெரிந்து கொண்டா ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே அவரவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதோட இன்னும் ஒரு தொடர் கல்வி வரணும், அதாவது தொடர்பாக நமது கலாச்சாரம் வரணும். அது என்னன்னா, இப்போ காலையில எழுந்தா எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும். அப்பா செய்யறாங்க, அம்மா செய்யறாங்க, மகளும் செய்யணும், மகனும் செய்யணும் என்ற அளவுல காலையில எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்துல வந்துடணும். எது நன்மையோ அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் அது சிரமம் இல்லாத இருக்கும், சரியானபடி செய்யவும் முடியும். அது மாத்திரம் இல்லை, அது பழக்கத்தை கொண்டு ஒரு கலாச்சார பண்பாக மாறி போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை. சிலருக்கு ஏதோ காலையில இருந்து எக்ஸசைஸ் செய்யறாங்கன்னா கூச்சப்படுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை.